வெண்முரசு. சொல்வடர்காடு 28. பீமனும் அர்ஜுனனும் முன்னரே விதுரரின் குடில்முகப்பில் நின்றிருந்தனர். தருமனும் நகுலனும் அவர்களைப் பார்த்தபின் சற்று நடைவிரைவுடன் நோக்கு விலக்கி அணுகினர். ஐவரையும் வரச் சொன்னார் அமைச்சர் என்றான் நகுலன். தருமன் கேட்காமலேயே நம்மை மட்டும்தான் அரசியை கூப்பிடவில்லை என்றான். தருமன் தலையசைத்தார். வெயில் உடலிலிருந்து வியர்வையை ஆவியாக எழச் செய்தது. அன்றும் மழை இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் வானம் ஒளி நிறைந்திருந்தது. வாசிப்பது சந்தீப். அவர்கள் அவர் வருவதற்காகவே காத்திருந்தனர் எனத் தெரிந்தது. அவர் அருகே வந்ததும் சொல்லின்றி தலைவணங்கினர். தருமன் முதலில் நடந்து உள்ளே செல்ல பீமன் தொடர்ந்து வந்தான். அவன் உடலில் இருந்து காட்டின் தழை மணமும் சேற்று மணமும் எழுந்தது. அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் இறுதியாக வந்தனர். காலடிகள் மட்டும் ஒலித்தன. அவர்கள் குடிலுக்குள் நுழைந்ததும் அவை ஒலி மாறுபாடு கொண்டன. தருமன் அமர்வதற்கு மட்டுமே பீடமிருந்தது. அவர் அமர்ந்ததும் மருத்துவ உதவியாளன் அவருக்கு தலைவணங்கிய பின் விதுரர் தோளைத் தொட்டு வந்துவிட்டார்கள் அமைச்சரே என்றான். அவர் கண் திறந்தபோது அவை தெளிந்திருப்பதை தருமன் கண்டார். நோயுற்றவர்களின் கண்களில் இருக்கும் அனற்படலம் அவற்றில் இருக்கவில்லை. உதடுகளும் ஈரம் கொண்டிருந்தன. மருத்துவ உதவியாளன் பழச்சாறு அருந்தினார். காய்ச்சல் பெரும்பாலும் நின்றுவிட்டது என்றான். தருமன் வணங்குகிறேன் தந்தையே. உடல்நிலை மீண்டுவிட்டது என்றனர். இன்னும் சில நாட்களில் எழுந்து விடுவீர்கள் என்றார். விதுரர் என தலையை அசைத்து உடல்நிலை சீரடைந்ததும் நான் தமையனிடமே மீளப் போகிறேன் என்றார். தருமன் ஆம், தாங்கள் அங்கிருப்பதே நன்று. இந்தக் காடு தங்களுக்கு ஒவ்வாதது. அஸ்தனபுரியில் நல்லுணவும் மருத்துவ உதவியும் உங்களை மீளச் செய்யும் என்றார். ஆம் என்றார் விதுரர். அங்கு தமையன் இருக்கிறார். நான் அவரிடம் மீண்டு செல்ல வேண்டும். சில முறை முனகிய பின் விழிகளை மூடியபடி என் இடம் அதுவே. நான் அவரை ஒரு கணமும் மறக்கவில்லை. என்னால் உறவுகளிலிருந்து விலக முடியாது. உறவுகளுக்கு மேலே எனக்கு எதுவும் இல்லை. அறமென்றும் விடுதலை என்றும் நான் எண்ணிக்கொள்ளலாம். அது உண்மை அல்ல என உறவுகளை விட்டுவிட்டு வந்தபோதுதான் தெரிந்தது என்றார். சொல்லத் தொடங்கியதும் அவர் துயர் முழுதும் மொழியாகியது. எத்தனை ஏங்கியிருக்கிறேன் இப்படி கிளம்பி வருவதைப் பற்றி. இத்தகைய ஒரு கானக வாழ்க்கையைப் பற்றி. யுதிஷ்டிரா, அங்கிருக்கையில் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து கிளம்பிச் செல்வதைப் பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பேன். நுணுக்கமாக திட்டங்கள் போடுவேன். ஆகவேதான் மிக எளிதாக நான் அஸ்தின்புரியிலிருந்து வெளியேற முடிந்தது. என் பேரன்னை சத்யவதியும் அன்னையரும் காடேகக் கண்டபோது என்னுள் உருவான எண்ணமாக இருக்கலாம் இது. அவர்களை காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டவன் நான்தான். ஒருநாள் நானும் வந்துவிடுவேன் என்பதே அன்று என் உள்ளம் கொண்ட எழுச்சி. அஸ்தின்புரியிலிருந்து கிளம்பிய போது அக்காட்டுக்குத்தான் சென்றேன். அங்கு சென்றதும் ஒன்று தெரிந்தது, என் உள்ளத்திற்குத்தான் அது அரசியரின் காடு. காடு அதை மறுநாளே கடந்துவிட்டது. புதிய முளைகள், புதிய உயிர்கள் என அது மாறுதோற்றம் கொண்டுவிட்டது. எத்தனை சிறியவர்கள் மானுடர்! நீர்மேல் ஓயாது எழுதிக் கொண்டிருக்கும் நீர்ப்பூச்சிகள். அவர் பேசட்டும் என தருமன் காத்திருந்தார். இங்கு வந்தபோது கூட நான் தனியாக வரவில்லை, அவர் அஸ்வதந்தம் பற்றிச் சொல்லப் போகிறார் என தருமன் எண்ணினார். ஆனால் அவர் அதைக் கடந்து எங்கும் நான் தனியாகச் செல்ல முடியாது. உன்னை பார்ப்பவர் யோகி என எண்ணக்கூடும். நீ பிரிய முடியாத உறவுகளுடன் காடேகியவன் என அவர்கள் அறிவதில்லை. என் உறவுகள் விழிக்குத் தெரியாமல் தொடர்பவர்கள். அவர் மெல்ல புன்னகை செய்தார். ஆனால் நான் நம்பி அமர்ந்திருந்த ஒன்று உடைந்துவிட்டது. அறமென நான் எண்ணிய ஒன்றின்மேல் கட்டப்பட்டவை என் எண்ணங்கள் யாவும். இவ்வுலகை சமைப்பதில் அறம் எப்பங்கும் ஆற்றவில்லை என்று உணர்ந்தபின் ஆடையற்று அவை முன் நிற்பவனாக உணர்ந்தேன். அச்சொல் அவர் வாயில் வந்தபோதுதான் அது தன்னுள் எப்போதுமிருக்கும் எண்ணம் என உணர்ந்தார். ஆம், அந்த அவை நிகழ்ச்சி. அது அனைவருக்கும் காட்டியது அவர்கள் உண்மையில் எவர் என. மிகை நடிப்பு வழியாகவும் அமைதியினூடாகவும் சொற்களினூடாகவும்
கனவுகளினூடாகவும் அவர்கள் அதை கடந்து செல்கிறார்கள். நான் அதை கடந்து செல்லாதவன். ஏனென்றால் அவை நடுவே அவ்வண்ணம் நின்றது அவள் அல்ல, பெருமூச்சுடன் அப்போதே கிளம்பியிருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொன்றையும் சீரமைத்து விடலாமென்னும் நம்பிக்கை அப்போதும் எஞ்சியிருந்தது. என் மீதான நம்பிக்கை, அதைவிட என் தமையன் மீதான நம்பிக்கை என்றார். நான் துவைத்த காட்டுக்குத்தான் சென்றேன் என்றார் விதுரர். அங்கே சார்பாக மெய்யறிவை கேட்டேன். நான் எண்ணி வந்தவை அதே சொற்கள். அறம் என்பது அரண்மனைகளைப் போல, கோட்டைகளைப் போல பயனுள்ளது. ஆனால் எவருடையது அது என்பதே அறியப்பட வேண்டியது. இன்ப விழைவன்றி இப்புவியில் எதுவுமே உண்மையான விசைகள் அல்ல. அது நீர் மதுவென்றும் தேனென்றும் மருந்தென்றும் மாற்றுரு கொள்வது போல நம் முன் வந்து நிற்கிறது என்றார்கள். அங்கு கேட்ட ஒரு வரி என்னை நிலையழையச் செய்தது என்றார் விதுரர். அறத்தை நாம் ஏன் நம்புகிறோம் என்றால் நம் இன்ப விழைவை நாம் மறைக்க விரும்புகிறோம் என்பதனால்தான். உண்மை உண்மை என என் உள்ளம் அந்த அவையிலமர்ந்து 1000 முறை உரக்கக் கூவியது. விதுரர் சொன்னார். ஆனால் மெல்ல மெல்ல அந்த அவையிலிருந்து நான் விலகத் தொடங்கினேன். முற்றிலும் சீரான சொல்லொழுங்குடன் முன்வைக்கப்பட்ட அவ்வெண்ணங்கள் அவற்றின் ஒழுங்காலேயே முழுமையற்றவை என எண்ணத் தலைப்பட்டேன். உண்மையின் நடுவே ஓர் அறிய முடியாமை இருந்தே தீரும். இல்லையேல் மானுடனின் எண்ணப்பெருக்கு என்றோ நின்றிருக்கும். இன்று தொடங்கி பல்லாயிரம் ஆண்டுகாலம் கடந்த பின்னரும் மையமானது சொல்லப்படாமலேயே என்றும். அங்கிருந்து இங்கு வந்தேன். என்னுள் அனைத்தும் கலைந்திருந்தன. என்னால் அவற்றை சொற்களாக்கி அடுக்கி எண்ணமாக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் உள்ளம் சலிப்பதே இல்லை. அதற்கு வேறு வழியே இல்லை. அது தன் புடவையை தன்னிலிருந்து 100 நெய்து எடுத்தாக வேண்டும். அவர் புன்னகைத்தார். இந்த நோயுறுதல் ஒரு நல்லூழே. ஓயாது ஓடிக்கொண்டிருந்த தரை நின்றது. கனவும் கடந்து ஆழ்நிலை கூடியது. அங்கே அனைத்தையும் கண்டேன். மொழி சென்றடையாத ஆழங்கள். யுதிஷ்டிரா, கனவுத்தளம் காட்சிகளால் ஆனது. ஆழ்தளமோ வெறும் உணர்வுகள். உடலற்ற ஆத்மாக்களைப் போல இம்மண்ணில் எதன் மேலும் ஏறிக்கொள்ளாதவை. எதன் பொருட்டுமென்றில்லாத உணர்வுகளை அடைந்தபடி இங்கே கிடந்தேன். அப்போது ஒன்றும் தெரியவில்லை. விழித்தெழுந்தபோது அடைந்தவற்றை சொல்லாக ஆக்க முயன்றேன். உடைப்பட்ட சொற்களாக அவை மாறத் தொடங்கியதும் மீளலானேன் என்றார் விதுரர். அங்கு நான் அடைந்த உணர்வுகள் அனைத்தும் என் உறவுகளுக்கானவை. என் மைந்தர், மனைவி, மூத்தவர், பெருமூச்சுடன் அவைதான் நான் என்றால் அவற்றை நான் ஏன் அஞ்ச வேண்டும்? ஏன் உதறி வெவ்வேறு மாற்றுருக்களை சூட வேண்டும்? நான் இனி அவற்றை எவ்வகையிலும் தவிர்க்கப் போவதில்லை. அவற்றால் ஆனது என் உள்ளம் என்றார். சார்வாக நெறி இருபெரும் ஆசிரியர்களால் 2ஆக பகுக்கப்பட்டுள்ளது என்றார் விதுரர். முதலாசிரியரான பிரகஸ்பதி இன்பமே விழுப்பொருள் என்கிறார். ஆனால் பிறருக்கும் இன்பம் தேவை என்ற கட்டுப்பாடு அதன் எதிர்விசை. அந்த உணர்வை மானுடர் இங்கு வாழ்வதற்கு இன்றியமையாதது என்கிறார். சுக்கிரரோ அந்த எதிர்விசை தூய ஆற்றலால் மட்டுமே எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்கிறார். இருவருமே காணாத ஒன்றுண்டு. அறமென்றும் பிறிதென்றும் இங்கு அணிசூடி நின்றிருப்பது மானுடனின் பற்று மட்டுமே. இன்பத்தை விட முதன்மையானது அது. யுதிஷ்டிரா, இப்புவியில் விழியிழந்த என் தமையனின் அருகமைதல் எனக்கு எந்த இன்பத்தை விடவும் மேலானது. மானுடம் உறவுகளால் பின்னப்பட்டது. பற்றே இதன் இயக்க விசை. அன்பென்று அதை சொல்கிறோம். இரக்கமென்று பிறிதொரு தருணம் கூறுகிறோம். நெஞ்சுருகாதவன் வாழ்வதே இல்லை. இங்குள்ள அனைத்தும் அவனுக்கு மறுக்கப்பட்டுள்ளது என்றார் விதுரர். அதை இப்போது மலைகளைப் போல பெரும்பருவடிவாக அறிகிறேன். அன்பு செலுத்துக, அதன் பொருட்டே வாழ்க்க. பிரித்தொன்றுமில்லை. தெய்வங்களென தோற்றம் காட்டி நின்றிருக்கும் பிற அனைத்தும் நம் ஆத்மாவை திருடிச் செல்லும் பூதங்கள். நான் சென்று என் தமையனிடம் இதை சொல்வதாக இருக்கிறேன் என்றார் விதுரர். அவர் இருக்கும் நிலையே உயர்ந்தது. விலங்குகளைப் போல எண்ணப்படலத்தால் மறைக்கப்படாத அன்பு. அது அழிக்கலாம். அன்பில்லாத அழிவை விட அன்பால் நிகழும் அழிவு மேல் என்பதே என் மறுமொழி. அவர் பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டார். பேச்சின் திசையால் அவர் மூச்சு விரைவு கொண்டிருந்தது.
மெல்லிய சீழ்க்கை ஒலி ஒன்று மூச்சுடன் கலந்திருந்தது. சிவந்த விழிகளைத் திறந்து, நான் இன்னும் சரியான சொற்களில் இவற்றை சொல்லப் போகிறேன் என எண்ணுகிறேன் என்றார். உடனே பற்கள் தெரிய நகைத்து, பின்னாளில் சூதர் இதை விதுரநீதி என்றே சொல்லக்கூடும் என்றார். தருமன் புன்னகை செய்து, அவ்வாறு ஒரு நெறிநூல் நமக்கு அமையட்டுமே அமைச்சரே என்றார். விதுரர், இங்கிருந்து எங்கு செல்லவிருக்கிறீர்கள் என்றார். இங்கிருந்து பிரகதாரண்யகம் செல்லலாம் என்பது எங்கள் எண்ணம். இங்கே அனைத்தும் மெல்ல திரும்பி எங்களுக்கு எதிராக ஆகிக் கொண்டிருக்கின்றன. விழிகளெல்லாம் விலகிவிட்டன என்றார் தருமன். ஆம், அதை என்னால் உணர முடிகிறது. இங்குள்ள வேதநிலைகள் அனைத்திலுமே வேறென இளைய யாதவர் மீதான சினம் கரந்துள்ளது என்றார் விதுரர். புன்னகையுடன் திரும்பி சகதேவனிடம், முதியவன் பல சுவர்களில் முட்டிச் செலித்து நீ சொன்ன இடத்துக்கே வந்துவிட்டேன் இளையவனே என்றார். சகதேவன் ஆம் என்றான். இத்தனை கடந்து அனைத்தையும் பார்ப்பவன் எப்படி எதிலுமே பற்றின்றி இருக்கிறாய் மைந்தா என்றார் விதுரர். அமைச்சரே, நிமித்திகன் வெறும் சான்று மட்டுமே. ஊழ் வடிவில் அவனுக்கு பிரம்மம் காட்சியாகிறது. தன்னிலை கரைந்து வழிபட்டு நிற்பதன்றி அவன் செய்யக்கூடுவது பிறிதொன்றுமில்லை என்றான் சகதேவன். விதுரர் அவனையே சில கணங்கள் நோக்கியபின் விழிதிருப்பி நன்று என்றார். விதுரர் கிளம்பிச் செல்லும் நாளில்தான் துவாரகையின் செய்தி வந்தது. காலனுக்கு பறவை வழியாக குந்தி அனுப்பிய செய்தி 4 நாள் பயணத்தில் அவனுக்கு வந்தபோது அப்பால் விதுரரின் குடில்வாயிலில் தருமனும் தம்பியர் 4வரும் நின்றிருந்தனர். விதுரரை அழைத்துச் செல்வதற்கான அத்திரியும் துணை செல்லும் வீரர்கள் 2வரும் பொது சுமக்கும் அத்திரியும் அதை ஓட்டும் மலைமகனும் அப்பால் நின்றிருந்தனர். அத்திரிகள் காதுகளை அடித்துக் கொண்டும் தும்மிக் கொண்டும் குனிந்து நிலத்தில் கிடந்த சருகுகளை எடுத்து கடித்துத் துப்பிக் கொண்டும் நின்றன. காலன் அவர்களை அணுகி இயல்பாக நின்றான். அவன் வந்து நின்றதைக் கண்டதுமே நகுலன் அவனிடம் செய்தி ஏதோ இருப்பதை உணர்ந்து கொண்டான். அவர்கள் அவனை உளமில்லா விழிகளால் நோக்கிவிட்டு திரும்பிக் கொண்டனர். நகுலன் மெல்லிய குரலில், அவருக்கான மாற்றாடைகள் எந்த புதியில் உள்ளன என்றான். ஏவலன் அத்திரிமேல், இளவரசே என்றான். அவர் நீராடி உடை மாற்றுகையில் அனைத்து பொதிகளையும் அவிழ்க்க முடியாது. அவற்றை மட்டும் தனியாக எடுத்து ஏவலன் தன் தோளில் போட்டுக் கொள்ளட்டும் என்றான். ஏவலன் தலை வணங்கினான். பீமன் வரும்போது இவை ஏதுமில்லாமல் வந்தார் என்றான். மிக இயல்பாக அச்சொற்கள் விழுந்தாலும் அதிலிருந்த இடக்கை காலன் உணர்ந்தான். உறவுகள் தேவை என அவர் மெய்யறிவை அடைந்ததும் ஒவ்வொன்றாக ஒட்டிக்கொள்கின்றன. பெரும்பாலும் அஸ்தினபுரியைச் சென்றடையும் போது ஒரு சிறு ஊரே அவருடன் செல்லும் என எண்ணுகிறேன் என்றான். மந்தா, விடம்பனம் தேவையில்லை என்றார் தருமன் மெல்லிய கசந்த குரலில். அதை இத்தருணத்தை அமைத்த விசைகளிடம் அல்லவா சொல்ல வேண்டும் மூத்தவரே என்றான் பீமன். நகுலன் புன்னகைக்க தருமன் தலை திருப்பிக் கொண்டார். அப்போது அவன் அவர் பார்வையில் பட்டான். என்ன என்றார். ஒன்றுமில்லை என அவன் தலையசைத்தான். ஏவலன் ஒருவன் குடிலை விட்டு வெளியே வந்து ஒரு சங்கை எடுத்து ஊதினான். அங்கிருந்த அனைவரும் சித்தமான உடலசைவுகள் எழுந்தன. அப்பால் குடில்களுக்குள் இருந்து வேதமானவர்கள் வெளியே வந்தனர். மையக்குடிலில் இருந்து ஒரு முதிய மாணவன் தாளத்தில் பழங்களும் நீரும் மலர்களும் தகழையும் சுடரும் கொண்டு நடந்து வந்தான். அவனுடன் இன்னொருவன் ஒரு மூங்கில் பெட்டியுடன் வந்தான். 3ஆமவன் மணியொன்றை ஒலிக்க வைத்தபடி தொடர்ந்தான். குடிலுக்குள் இருந்து ஏவலன் ஒருவனின் தோளைப் பற்றியபடி விதுரர் மெல்ல காலடி எடுத்து வைத்து நடந்து வந்தார். மூச்சிழைத்து நின்று பின்பு மெல்ல படிகளில் கால் வைத்து இறங்கினார். தருமன் அவர் அருகே நெருங்கி கைகளைப் பற்றி உதவினார். முற்றத்தில் நின்று இளைப்பாறிய விதுரர் அவர்களை திரும்பிப் பார்த்தார். இன்னும் சில நாட்களுக்குப் பின் கிளம்பியிருக்கலாம் அமைச்சரே. மலைச்சரிவில் அத்திரிப்பயணம் கடினமானது என்றார் தருமன். ஆம், ஆனால் கடினமான பயணம் என்னை மீண்டெழச் செய்யும் என்றார் விதுரர். தாங்கள் சொன்னவற்றைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அமைச்சரே. என் சொற்களாக அதையே பெரிய தந்தையிடம் சொல்லுங்கள். எங்கள் பொருட்டு அவர் சற்றேனும் துயர் கொண்டிருந்தால் அது தேவையில்லை. நாங்கள் இங்கு உவகையுடன் இருக்கிறோம். 12 ஆண்டுகாலம் நீண்டது.
அதை முடித்து நாங்கள் அவரை மீண்டும் காண்போம் என நான் எண்ணவில்லை. அவர் எங்களைப் பற்றிய குற்ற உணர்வு ஏதுமின்றி கடந்து செல்லட்டும் என்றார் தருமன். ஆம், அதை உன் சொற்களாகச் சொல்கிறேன் என்றார் விதுரர். பீமனை நோக்கிய தருமன், மந்தா, தந்தையை வணங்கு என்றார். பீமன் அருகே சென்று குனிந்து வணங்க விதுரர் வெடித்து சிரித்து, குனிந்தபின் என் உயரம் இருக்கிறான். இவனை மானுடன் என்றே எண்ணத் தோன்றவில்லை என்றார். நான் உண்மையில் குனிவதே இல்லை அமைச்சரே என்றான் பீமன். அவ்வண்ணமே என்றும் திகழ்க என விதுரர் வாழ்த்தினார். அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் சென்று வணங்கி வாழ்த்து கொண்டனர். செல்கிறேன் என்று சொல்லி அவர் கிளம்பினார். அவர் திருப்பதியைப் பற்றி ஏதேனும் கேட்பார் என காலன் எண்ணினான். அவர் அச்சொல்லையே எடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் அப்போது அவளைத்தான் எண்ணுகிறார்கள் என எப்படியோ தெரிந்தது. விழிகள் இருக்கும் வரை மானுடர் மறைப்பது என ஏதுமில்லை. விதுரர் நடக்கத் தொடங்கியதும் எதிரே வந்த தாலப்பொலியினர் அவரை சந்தித்தனர். தாளமேந்திய மாணவன் தங்கள் வருகை மங்கலம் கொணர்ந்தது. விடைபெறல் மெய்யறிவை எஞ்ச வைக்கிறது. நன்று சூழ்க என ஆசிரியர் வாழ்த்தினார் என்றான். ஆம், நான் மறக்க முடியாத ஓரிடம். இங்கு ஒரு புதையலை நான் முற்பிறவிகளில் புதைத்து மறந்திருந்தேன் என்றார் விதுரர். இன்னொருவன் மூங்கில் பேழையைத் திறந்து உள்ளிருந்து ஒரு மஞ்சள் நிறமான பட்டுத் துணியை எடுத்து விதுரருக்குப் போர்த்தி, இது எங்கள் ஆசிரியரின் வழித்துணை வாழ்த்து அமைச்சரே என்றான். பேறு பெற்றேன் என்றார் விதுரர். அவர்கள் நடந்து அத்திரியை நோக்கிச் சென்றனர். வீரர்களின் உதவியுடன் விதுரர் அத்திரிமேல் ஏறிக்கொண்டதும் அவர் கால்களை சேர்த்து தோல்நாடாவால் கட்டினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்பரிமாறிக் கொண்டதும் முகப்பில் செல்பவன் தன் சங்கை ஊதினான். குருநிலையின் அனைத்து மாணவர்களும் வழி சிறக்க, பூஷன் துணை வருக என வாழ்த்தினர். அவர்கள் சென்று மறைவதை நோக்கி நின்றிருந்த பீமன், நமக்கு எவரும் இப்படி வழியனுப்புகை அளித்ததில்லை என்றான். நாம் கானகர் என்றார் தருமன். ஆம், மீண்டும் அரசர்கள் ஆவோம் என்பதில் உறுதியுமில்லை. பட்டு ஏன் வீணாக வேண்டும் என்றான் பீமன். முகம் சுளித்து திரும்பிய தருமன், என்ன செய்தி என காலனிடம் கேட்டான். அரசே, துவாரகை பற்றிய செய்தி வந்துள்ளது என்று அவன் சொன்னான். அர்ஜுனன் முகம் மாறியது. அவன் அருகே வந்து இம் என்றான். செய்தி அஸ்தினபுரிக்கு பேரரசியின் கைகளுக்குச் சென்றிருக்கிறது. எனக்கு வந்தது அவர் அனுப்பிய மந்தன ஓலை. தங்களிடம் செய்தி சொல்லும்படி ஆணை என்றான் காலன். இம் என்றார் தருமன். துவாரகையின் யாதவர்களுக்குள் மெல்லிய ஊடல்கள் எப்போதும் இருந்து கொண்டிருந்தன என அறிந்திருப்பீர்கள். அரசின் குலமான அந்தகர்களும் அரசரின் குலமான விருஷ்ணிகளும் தங்களை முதன்மைக் குடிகளாக எண்ணுவதை தடுக்க முடியவில்லை. போதர்களும் ஷைனியர்களும் குக்குரர்களும் ஹேகையர்களும் சினம் கொண்டபடியே சென்றனர். நாம் சூதுக்களத்திற்குச் சென்ற நாட்களில் அப்பிளவு பெரிதாகியது. குக்குரர்களில் ஒரு சாராரிடம் சால்வ நாட்டரசர் மந்தனப் பேச்சு நடத்தியிருக்கிறார். ஹேகையர்களும் உடனிணைந்துள்ளனர். அவர் துவாரகையின் எல்லைகளுக்கு மேல் படை கொண்டு சென்றார் என்றால் அவர்கள் போரில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று உறுதி பெற்று அவர் துவாரகையின் வடக்கு எல்லைகளை தாக்கியிருக்கிறார். மலைப்பொருட்கள் கொள்ளும் சந்தைகளிலும் சிந்துவின் படகுகளிலும் சுங்கம் கொள்ளும் பொருட்டு துவாரகை அமைத்திருந்த 12 சாவடிகளை சால்வரன் தாக்கியிருக்கிறார். எதிர்ப்படை கொண்டு சென்ற சாதிகியை சால்வரின் படைகள் வென்றன. அர்ஜுனன் இம் என்றான். துவாரகையில் அப்போது இளைய யாதவர் இல்லை. நடந்தது ஒரு சிறு கொள்ளை என எண்ணி பலராமர் சிறிய படையைத்தான் சாத்தியகிக்கு அளித்திருக்கிறார். சாத்தியகி படை கொண்டு செல்லும் வழியிலேயே அந்தகர்களும் விருஷ்ணிகளும் தவிர பிறர் நின்றுவிட்டனர். எல்லைக்குச் சென்றபோதே சால்வருடன் சைந்தவரின் படைகளும் பால்ஹிகரின் படைகளும் துணை நிற்பதை சாத்தியகி கண்டார். அவர் படை முழுமையாக அழிந்தது. புண்பட்டு அவர் களத்திலிருந்து மீண்டார். செய்தியறிந்து இளைய யாதவர் திரும்பி வந்தார். சால்வரை வெல்லாவிட்டால் துவாரகைக்கு அது பேரிழிவு. மேலும் துவாரகை ஆற்றலற்றது என்ற சொல்லும் என்றும். ஆனால் எல்லைகளைத் தாக்கியதென்பது சால்வர் துவாரகையின் படைகளை தனக்கு உகந்த இமயமலையடிவாரத்திற்கு இழுக்கும் பொருட்டு செய்த சூழ்ச்சியே. அங்கே அவர் தோழர்கள் அவரை துணைக்கிறார்கள்.
சைந்தவரும் பால்ஹிகரும் படை கொடுக்கிறார்கள். திரிகர்த்தர்களும் உடன் நிற்பதாக சொல்லப்படுகிறது. அஸ்வத்தாமரும் கூர்ஜரரும் அறியாது படைத்துணை அளிப்பார்கள். ஆகவே படை கொண்டு சென்றால் வென்றாக வேண்டும். யாதவர் ஒன்றாக திரண்டு நிற்காமல் படை வெல்லல் அரிது. இந்திரபிரஸ்தத்தின் உதவியும் இல்லை என்பதனால் இளைய யாதவர் தயங்கிக் கொண்டிருக்கிறார். பாரத வருஷத்தில் துவாரகை இன்று முற்றிலும் தனித்துவிடப்பட்டுள்ளது என்று காலன் சொன்னான். ஆம், இத்தருணத்தை பயன்படுத்தி அதை முற்றழிப்பதே அரசு சூழலில் சிறந்த முடிவாக இருக்க முடியும் என்று அர்ஜுனன் சொன்னான். இவையனைத்துக்கும் பின்னால் அங்கன் இருக்கிறான் என்பதில் ஐயமில்லை. பேரரசி அவ்வாறு சொல்லவில்லை என்றான் காலன். அன்னே சொல்ல மாட்டார்கள் என்றான் அர்ஜுனன். உடனே அவர்களுக்கு அது தெரிந்திருக்காது என்று சேர்த்துக் கொண்டான். இப்போரில் உள்ள சூழ்ச்சி எண்ணுந்தோறும் விரிகிறது, மூத்தவரே என தருமனிடம் சொன்னான். படை கொண்டு செல்ல சால்வர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பால்ஹிகனும் திரிகர்த்தனும் தூய க்ஷத்திரியர் அல்ல, சைந்தவனும் அஸ்வத்தாமனும் அஸ்தினபுரிக்கு உறவினர். ஆகவே சால்வர். அவரை யாதவர் தாக்கினால் க்ஷத்திரியர் அணிதிரள்வார்கள். அஸ்தினபுரியின் படைகளும் கூட வெவ்வேறு பெயர்களில் கலந்து கொள்ளக்கூடும். இளைய யாதவரை எவரும் வெல்ல முடியாது என்றார் தருமன். ஆம், ஆனால் இது தனிப்போர் அல்ல, படைப்போர். இங்கு ஒன்று திரண்ட படை வேண்டும். என்ன நிகழ்கிறது துவாரகையில் என்றே தெரியவில்லை என்றான் அர்ஜுனன். அங்கே யாதவர்களை ஒன்றெனத் திரட்ட முயற்சிகள் நிகழ்கின்றன என்கின்றது செய்தி. நாளும் இளைய யாதவர் யாதவ சிற்றூர்கள் தோறும் சென்று தன் குடியினரிடம் பேசுகிறார். அவர்கள் அவரை இன்னும் முழுதேற்கவில்லை என்றான் காலன். அது மானுட அறியாமை என்றார் தருமன். யாதவர் இப்போது இளைய யாதவருக்கு முன்னால் அவர்கள் கன்றோட்டும் சிறுகுடியாகச் சிதறி பெருமை எழுந்து கிடந்ததை முழுமையாக மறந்திருப்பார்கள். ஒவ்வொருவரும் இன்று பழம்பெருமை மிக்கவர்கள் என சொல்லி அதை உண்மையிலேயே நம்பத்